மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ரமண அனுபவத்தில் 7வது பகுதி பார்க்கப் போகின்றோம். ரமணனோடு பழகத் தொடங்கி நன்றாக பழகி அவனுடைய பரிசெல்லாம் வாங்கி கொண்டு மேலே செல்கின்றேன். பகவான் ஒவ்வொரு நொடியும் துணையாக இருக்கின்றார். துன்பம் வரும்போது அவர் அருகிலே சென்று உட்கார்ந்து விடுகிறேன். அவர் ஆறுதல் கூறுகிறார், அன்பாக பேசுகிறார், வழி நடத்துகிறார். இது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் அதுவும் அவரது அனுமதி இல்லாமல் செய்வதில்லை. அவர் சொல்லுகின்ற வழியிலே தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு மாறாக நான் எதுவும் செய்வதில்லை. 10 நாள் ரிட்ரீட், அதுக்கு தமிழில் ஆன்மத்தங்கல் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒன்று. ஆன்மத்தங்கல் அப்படின்னா ஆன்மாவில் தங்குவது. இங்கிலீஷில் ரிட்ரீட் அப்படிம்பாங்க, ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட். அந்த ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்டுக்கு ஆன்மத்தங்கல்னு ஒரு வார்த்தை போட்டேன். அதில் இன்றைக்கி 6வது நாள். நேற்றைக்கு ஆன்மத்தங்கல்போது ஒரு அசாதாரணமான ஒரு அமைதி ஏற்பட்டது. திடீர்னு அந்த அமைதி ஏற்பட்ட உடனே பகவானிடம் அது பற்றி, ஏன் இந்த அமைதி எல்லாருக்கும் நம்ம கிடைக்கும்படி செய்யக்கூடாது, ஒன் டே ரிட்ரீட்டு, ஒரு நாள் பகவானோடு தங்கல் என்ற ஒரு செய்யலாமே, ஒரு செயலை அப்படின்னு யோசனை பண்ணினேன். உடனே பகவான் அதை மெசேஜ் போட்டேன். நம்ம குரூப்பில் ஒரு 10-15 பேர்கிட்ட ஆமாம் செய்யலான்னாங்க. அது எப்படி செய்வோம், என்ன செய்வோம் ஒன்றும் தெரியாது. அந்த செயலை நடத்துகின்றவன் பகவான். நடந்தாலும் ஒன்று தான், நடக்கலைனாலும் ஒன்று தான். எல்லாமே எடுத்துக்கணும். அப்படி தான் இது நடக்கும், இது நடக்கக்கூடாது என்பதெல்லாம் செகண்டரியாக இருக்கணும். மனித மனம் ஒரு நிமிடம் அப்படி நினைக்கலாம், இது இப்படி நடக்கக்கூடாது பகவானே அப்படின்னு. ஆனால் பகவான் இச்சை, பகவானுடைய விருப்பம்னு விட்டுவிடணும். அவர் பாட்டுக்கு ஏதாவது தப்பாக முடிவெடுப்பாரா என்றால் தப்பாக முடிவெடுக்க மாட்டார், சரியாக முடிவெடுப்பார். நமது எண்ணங்கள் ஒரே மாதிரி நேர்கோட்டில் பகவான் சிந்தனையிலே இருக்கும்போது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் பகவான் கொடுக்க மாட்டார். மலை போல் வரக்கூடிய துன்பமெல்லாம் அப்படியே 5 நிமிஷத்தில் அப்படியே கரைஞ்சிடும். அது பகவான்கிட்ட இருக்கிற நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. பகவான் என்பது உலகு தழுவிய, பிரபஞ்சம் தழுவிய ஒரு பேரன்பு, பேருணர்வு. அதுதான் உண்மை. ஓகே, பகவான் ஒன்று ஒரு ரமணா ஒரு 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 உடலுக்குள்ளே அவரை பார்க்காதேன்னு பகவான் சொல்கிறார். குரு என்பவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கான். அவன் அண்டமே உருவானவன், அவன்தான் பிரம்மம் என்று சொல்கின்றார் பகவான். ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்கின்றவன் நமது பகவான். சிந்தனைகளெல்லாம் தெளிவான சிந்தனைகள் அவருக்கு இருக்கிறது. நமக்கும் அந்த சிந்தனை ஏற்படும் பகவானால். அதனால் அதை நம்ம விடவே கூடாது. பகவானை பிடிச்சிக்கணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். பகவான் சொல்கின்றார், எனக்கு எந்த சங்கல்பமும் கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, ஞானிக்கு எந்த சங்கல்பமும் கிடையாது. அவர் முன்னால் நீ சென்று அமர்கின்ற பொழுது உன்னுடைய எண்ண ஓட்டத்தை அவர் உன்னுடைய எண்ண ஓட்டத்திற்கு சரியான பதில் கிடைக்கக்கூடிய இடம் ஒரு ஞானியின் சந்நிதி. பகவான் அவரே பரமாத்மாவாக இருப்பதால் முடிவுகளெல்லாம் அற்புதமாக இருக்கும். அவர் சொல்லும்படி அப்படியே செய்யணும். அதுக்கப்புறம் நம்மை கவனித்து கொள்வது பகவானுடைய கடமை.
இதை மறக்கக்கூடாது. பகவானையே நம்பி வாழுங்கள். அதற்காகத்தான் இந்த ரமண அனுபவங்களை நான் சொல்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.